வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு கோவைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ 1/2 கிலோ அளவுக்கு நான் கோவைக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 10 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. கட் பண்ணி வச்சு கோவைக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ கோவைக்காய் நல்லா வதங்கிருக்கு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோடு சேர்ந்து கோவைக்காய் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ சூப்பராக கோவைக்காய் பொரியல் ரெடியாக இருக்குது பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான கோவைக்காய் பொரியல் ரெடியாக இருக்குது பாருங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு கோவைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம்.